அதாவது இந்த கம்பெனிக்காரங்களா எங்களோட பொருளை வந்து உடைக்கவே முடியாது, அன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்றாங்க. நிஜமாவே அது உடைக்க முடியுமா முடியாதா அப்படிங்க செக் பண்றதுக்காக கஃபுகோ அப்படிங்கிற யூடியூபர் ஒரு 5 ப்ராடக்ட் வாங்கிட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிக்கி பேங்க், அது உண்டியல் தாங்க. இது நீங்க காசு போடலாம், ஆனா உடைச்சவங்க திரும்பி எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் என்னமோ ட்ரை பண்றாரு. பட் அவங்க சொன்ன மாதிரி உடைக்கவே முடியலங்க. அப்புறம் கடைசியா வந்து ரோட உடைக்கிற மிஷினை கொண்டு வந்துட்டாரு. அதை போட்டு நங்கு நங்கு நங்குன்னு ஆன் பண்ணி எப்படியே கடைசி உடைச்சு எடுத்துட்டாரு. இப்ப அடுத்து வந்து ஒரு ஷூ, இந்த ஒரு ஷூ வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால இந்த அடிப்படையில வலிக்காது, இந்த ஷூ பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கையை உள்ள விட்டுட்டு அடி அடிக்கிறாரு. பட் ஒரு கைக்கு எதுவுமே ஆகலங்க அவங்க சொன்ன மாதிரி. அந்த ஷூவை கால்ல மாட்டிக்கிட்டு ஒரு கல்ல உதைக்கிறாரு. அப்பயே அவருக்கு வலிக்கலன்னு தான் சொல்றாரு. டெஸ்டிங்கா இன்னொரு நார்மல் ஷூ வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப கத்தியை வச்சு இந்த ஷூ குத்துறாரு. நார்மல் ஷூ அது குத்துறாலும் எதுவுமே அந்த நார்மல் ஷூ ஒண்ணுமே ஆகல. இந்த ஷூல குத்துறப்ப உள்ள ஓட்ட விழுந்துருச்சுங்க. அட யாரா நீங்க? அப்புறம் கடைசியா வந்து இந்த ஒரு நெயில், அது ஆணி இருக்கு பாத்தீங்கன்னா, ஆணில வந்து நார்மல் ஷூ போட்டு அமுக்குறாரு. நார்மல் ஷூ ஒண்ணுமே ஆகல. இந்த இதுல நிறைய ஓட்டே விழுந்துருச்சு. இத போய் அன்டஸ்டபிள்னு சொல்றீங்களா? அப்புறம் மூணாவது இந்த ஒரு அம்பர்லா, இந்த அம்பர்லா வந்து யூஸ் பண்ணி நம்ம எதை வேணா உடைக்கலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்டையை வச்சு உடைச்சு பார்க்கறாரு. அட்டை உடைஞ்சது. அப்புறம் ஸ்டீல் வந்து உடைக்கலாம் ட்ரை பண்ணி ஒரு ஸ்டீல போட்டு அடி அடிக்கிறாரு. அது பெண்ட் ஆயிருச்சுங்க. ஆனா இந்த அம்பர்லாக்கு நிறைய டேமேஜ் விழுந்துருச்சு. அவர் கடைசியா ஒரு கல்ல வச்சு உடைக்கலாம் ட்ரை பண்ணி கல்ல உடைக்க ட்ரை பண்றாரு. இந்த அம்பர்லாவால கொஞ்சம் தாங்க முடியல. இந்த அம்பர்லா வந்து உடைஞ்சு சுக்குநூறா போயிருது. எல்லாம் காலி தான் அந்த அம்பர்லா. நாலாவதா இந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டேப், இத டீரெக்ஸ் டேப்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பயங்கர ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. இத வச்சு நம்ம 50 கிலோ வெயிட் கூட தூக்கலாம்னு சொல்றாங்க. நிஜமே 50 கிலோ வெயிட் தூக்க முடியாது. அதை வச்சு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த குச்சி நிக்க வச்சுட்டு அந்த டேப் எல்லாம் சுத்தி சுத்தி வச்சுட்டாரு. இப்ப தலையில ஹெல்மெட் மாதிரி வேம ஓடி போய் முட்னா என்ன ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா முட்னால அந்த டேப் ஒண்ணும் ஆகல. அந்த டேப் அப்படியே தான் இருக்கு. இப்ப அடுத்து வந்து ஒரு கத்தி எடுத்துட்டாரு. அந்த கத்தி எடுத்து ஒரு குத்து தான் குத்துறாரு. அந்த குத்துல வந்து அந்த டேப் வந்து பிஞ்சு அங்க வந்துருது. அப்புறம் பெரிய கட்டானா எடுத்து வீசுறாரு. அந்த டேப் கிழிஞ்சு சுக்குநூறா போயிருது. அவங்க சொன்ன மாதிரி எதுவும் அது பிக்க முடியாமல எல்லாம் பிக்க முடியுது. கடைசியா இந்த ஒரு பூட்டு, இந்த ஒரு பூட்டை வந்து உடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து சுத்தி வச்சு அடிடி நடிக்கிறாரு. அந்த பூட்டுக்கு ஒண்ணுமே ஆகலங்க. அப்புறம் ரெண்டு ஸ்பேனரை யூஸ் பண்ணி பிக்க முடியும்னு பாக்குறாரு. அப்பயே அந்த பூட் வந்து அன்லாக் ஆகல. அந்த ஆன்டி லாக்ங்கிறது நிறைய வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த லாக்க பிக்கிறதுக்கு அதை வச்சு யூஸ் பண்ணி அந்த லாக் ஓபன் ஆகவே இல்ல. அப்புறம் கடைசியா வந்து சா மிஷினை கொண்டு வந்துட்டாரு. அதை யூஸ் பண்ணி கட் பண்ண ட்ரை பண்ணாலுமே லைட்டா சின்னதா ஸ்கிராட்ச் தாங்க விழுகுது. நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு லாக், அது இந்த பூட்டு மட்டும் தான் நல்லா வந்து உடையாம இருக்கு. இந்த பூட்டு நம்ம திண்டுக்கல்ல இருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. உங்களுக்கு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்.